இப்ப ஈரான் ஜெயிச்சாங்கன்னா என்ன ஆகும்? காருங்க மட்டும் அடிச்சு துரத்திட்டாங்க அமெரிக்கா அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, ஈரானோட வெற்றி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, மிலிட்டரியிலி அமெரிக்காவை தோற்கடிக்கிறதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. அந்த அளவுக்கு அவங்க ரிஸ்க் எடுக்கணும்னு தேவையே இல்ல. சர்வைவ் ஆனா மட்டும் போதும். தொடர்ந்து தாக்குதலை நடத்திட்டு இருந்தா மட்டும் போதும். அவங்க ஈரான் செய்ய வேண்டிய விஷயம் இது மட்டும்தான். அவங்க மிசைல் ப்ரொடக்ஷன் மட்டும் டவுன் ஆகாம பாத்துக்கிட்டாங்கன்னா போதும். ஏன்னா இப்ப வரைக்கும் அமெரிக்காவா இருக்கட்டும், இஸ்ரேலா இருக்கட்டும், என்ன அவங்க எக்யூப்மெண்ட் எடுத்துட்டு வந்தாலும் ஈரானோட தெற்கு மேற்க மட்டும்தான் அவங்களால தொட முடியுது. ஈரானோட கிழக்க அவங்களால தொடவே முடியல. அதுவும் வடகிழக்கு ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூரா ஈரான் வச்சிருக்காங்க. ஆனா ஈரான் எல்லா பகுதிகள்லயும் கம்ப்ளீட் வடக்கு, தெற்க, மேற்க, கிழக்க எல்லா பக்கத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட டாமினன்ஸை காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. எந்த இடத்த வேணாலும் ஈரான் நல்லா அட்டாக் பண்ண முடியும். இதுல பலர் என்ன சொல்றாங்கன்னா 80 ஸ்ட்ரைக் 90 ஸ்ட்ரைக் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா இஸ்ரேலும் பண்றாங்க. ஈரான் ஒரு ஸ்ட்ரைக் பண்ணாங்கன்னா ஒரு மிசைல் ஏறானா இவங்க 89 ஸ்ட்ரைக் பண்றாங்கன்னு. அதாவது 89 மிசைல்கள் அங்க போடுறாங்க. ஈரான் ஒரு மிசைல் ஏவுனாலே 80 ஸ்ட்ரைக் நடக்குது. ரெண்டுக்கு வித்தியாசம் வந்து அவ்வளவுதான். 80 இடத்துல அந்த 80 குண்டுகள் போய் விழுகிறது அப்படிங்கிறத ரொம்ப அதிக அளவுல கண்டெயின் பண்றாங்க. இழப்புகள் பேரிழப்புகளா இருக்கும். ஏன்னா அதெல்லாம் விழுகுது. கிளஸ்டர் குண்டுகள் விழுகுது. அதுதான் இங்க இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ விழுந்தது அப்படின்னாலே சேதங்கள் ஏற்படும். அந்த சேதங்களை மறைக்கிறாங்க அப்படிங்கறதான் விஷயம். மற்றபடி இழப்புகள் சரிசமமா நடக்குது. அவங்க 80 தாக்குதல்கள் நடத்துறாங்கன்னா இவங்க ஒரு மிசைல் அதுக்கு இணையா தாக்குதல் நடத்த எந்த ஒரு குறையும் இல்லை அப்படிங்கறது இதுல இருக்கக்கூடிய விஷயம். ஏன்னா அதனாலதான் இப்ப வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அலப்பறை பண்றேன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அது போல வேலைகள் நடந்துட்டு இருக்கு. பேசினாங்க, எங்கிட்ட வந்தாங்க, பிடிச்சாங்க அப்படிங்கிற எல்லாம் சொல்லவே வேண்டியதில்லை. ஜெய்சாச்சுன்னு சொல்லிட்டு போயிருவாங்க இல்லையா? அது போல ஏகப்பட்ட விஷயங்கள். ஸோ ஈரான் சர்வை மட்டும் பண்ணா போதும். அதாவது எப்படி உக்ரைன் ரஷ்யாவோட வெற்றியை வந்து பாத்தீங்கன்னா ஒத்துக்கிறதுக்கு அதை அடைய விடாம தடுத்து இழுத்துக்கிட்டே இருக்காங்க. ரஷ்யா ஜெயிச்சுட்டாங்க. பட் ஆனா அதை இழுத்தடிச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா? அதே போல வேலையை இங்க ஈரான் யூஎஸ்க்கு செஞ்சாங்கன்னா போதும். அது வேற கதை. ரஷ்யா உக்ரைன்ங்கிறது அது உக்ரைன்ங்கிறது முழுசா வந்து பண்ண வேற நாட்டோட பினான்ஸை நம்பி இருக்கு. ஆனா இங்க ஈரான்ங்கிறது அப்படி கிடையாது. இது வேற பொசிஷன், அது வேற பொசிஷன். ஆனா அதே வேலையை ஈரான் செஞ்சாங்கன்னா போதும். அமெரிக்காவை ஒரு வீக்கான பொசிஷன்ல இருந்து நெகோசியேஷன் பண்ண வச்சாங்கனாலே போதும். இப்ப வரைக்கும் ஏன் ட்ரம்ப் அவர்கள் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கா? இப்போ ஒரு 12 பாயிண்ட் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் அணு உலைகள்லாம் வந்து இது பண்ணிடணும், ரிசர்ச் எல்லாம் பண்ணிடணும். ஐஏஏ எங்க வேணாலும் போய் என்ன வேணாலும் இன்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம், மிசைலை கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஸோ நாங்க ஸ்ட்ராங்கா இருக்கோம் அப்படிங்கிற அந்த ஸ்ட்ராங் பொசிஷன்ல இருந்து நெகோசியேட் பண்றதுக்கு இருக்கோம் அப்படிங்கிறத அமெரிக்கா காமிச்சிட்டு இருக்காங்க இல்லையா? அப்படிலாம் இல்லப்பா, நீ ரொம்ப வீக் தான், வா அந்த மாதிரி வந்து உட்காந்து பேசு அப்படிங்கிறது போல வீக்கர் பொசிஷன்ல உட்கார வச்சு பேச வைக்கணும். அந்த டைம் அந்த மாதிரியான ஒரு நெருக்கடிகள் தான் இப்ப ஈரான் உட்கார வச்சிருக்காங்க. அது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னா, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை அடக்குறாங்க. ரெண்டாவது கேஸ் தட்டுப்பாடு ஏற்படுது, பெட்ரோல் தட்டுப்பாடு ஏற்படுத்துது. பல நாடுகள்லயும் வந்து பாத்தீங்கன்னா கேஸோட விலை ஏற ஆரம்பிக்கும். அதான் அமெரிக்கால கேஸ் பெட்ரோல் ஏற ஆரம்பிச்சிருச்சுன்னா அவங்க ட்ரம்ப்னு பார்க்க மாட்டாங்க, யாரையும் பார்க்க மாட்டாங்க. மிட் டேம் எலெக்ஷன் வேற வருது. ஏகப்பட்ட ப்ரெஷர் இருக்கு. அமெரிக்கா மோசமான ஒரு வழியில வந்து பாத்தீங்கன்னா பாதிப்படைய ஆரம்பிக்கும். பல நாடுகள் வந்து பாத்தீங்கன்னா வேற வேற வழிகள்ல அவங்களுக்கு வேணுங்கிற எனர்ஜியை நோக்கி வந்து பாத்தீங்கன்னா போக ஆரம்பிப்பாங்க. இது கம்ப்ளீட்டா அமெரிக்கா கிட்ட இருந்து ஒரு விடுதலையை வாங்கி கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா அமெரிக்காவோட காசு அவங்க யூஸ் பண்ணணும்னு நீட் இல்ல. மற்ற நாடுகள் இப்ப ரஷ்யானா நான் ஏன் உனக்கு இந்த காசை தரணும், இந்த காசை கொடுத்தா தரேன், மாத்து இந்த சிஸ்டமுக்கு வா அப்படிங்கிறது போல வந்து பாத்தீங்கன்னா ப்ரெஷர் போட்டு அதை பண்ண வைக்கிறதுக்கான ஒரு ஈஸியான வழியா இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் மாறி. இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் மட்டும் அவங்க க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தாங்கனாலே போதும், இறுக்கி பிடிச்சிருந்தாலே போதும் ஈரான். மற்ற நாடுகள் அதுவும் குறிப்பா சீனா, ரஷ்யாலாம் இருந்தாங்கன்னா இந்த சிஸ்டமுக்கு வா, ஸ்விஃப்ட விட்டுரு, நாங்க ஒரு மெத்தட் வச்சிருக்கோம், அதுக்கு வா, அதுல வந்து இந்த மாதிரி பணம் கொடு, அப்பதான் நான் தருவேன், இல்லைன்னா தரமாட்டேன் அப்படிங்கிறது போல ஸ்ட்ராங்கான ஒரு பொசிஷன் வந்து பண்ண கொடுக்க ஆரம்பிச்சிடும். இந்த அமெரிக்காவுக்கு வீக்னஸா மாறிட்டு இருக்கும். இது எல்லாமே அவங்களுக்கு அழுத்தங்களா மாறும். ஏகப்பட்ட விஷயங்கள் இதுக்கு பின்னணியில நடக்கும். அமெரிக்கா வேற வழி இல்லாம, அமெரிக்கா ஆல்ரெடி கேஸ் உயர்வு இதெல்லாம் இருக்கிறதுனால அங்க மக்களும் ஒரு அழுத்தங்கள் கொடுப்பாங்க. ரெண்டாவது பல நாடுகளும் அமெரிக்கால இருந்து வெளியே போற மாதிரி இருக்கும். அமெரிக்காவோட வீக்னஸ் உலகம் அறிஞ்சிருவாங்க. ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கனால அமெரிக்காவை நம்பி யாருமே செக்யூரிட்டி கேரண்டரை ஏத்துக்க மாட்டாங்க. ஸோ அமெரிக்காவோட அந்த ஆளுமை தன்மை கம்மியாக ஆரம்பிக்கும். ஈரான் தொடர்ந்து இது இழுத்தாங்க அப்படின்னா. அது மட்டும் இல்லாம ஈரான் இந்த நியூக்ளியர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அது இருக்குதோ இல்லையோ, என் முடிவு நான் செய்வேன், என்ன வேணா செய்வேன், நீ இதுக்குள்ளெல்லாம் வராத, நான் முடிவு எடுத்துக்குவேன்,
எவ்வளவு மிசைல் வேணுமோ அதை நான் பாத்துக்குவேன், என்ன வேணா செய்யணும், அதெல்லாம் நான் தான் செஞ்சுக்குவேன், நீ இதெல்லாம் தலையிடாத அப்படிங்கிற ஒரு டேர்ம்ல இருந்தாலே ஈரான் ஜெயிச்சுட்டாங்க அப்படிங்கிறது போல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேர்ம் இங்க மாற ஆரம்பிச்சிடும். ஸோ அமெரிக்கானால எதுவுமே செய்ய முடியல, அமெரிக்காவோட ஆலைஸ் எல்லாம் இப்போ டைவர்ட் ஆக ஆரம்பிச்சிடுவாங்க. அது போல ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னாலே டைவர்ட் ஆகி போக ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அது ஃபண்டமெண்டலா ஈரானை ஒரு வெற்றி பாதைக்கு கூட்டிட்டு போகும். அது மிடில் ஈஸ்டோட ஃபண்டமெண்டலியா வந்து பண்ண மாற்றி அமைக்கப்படும். இருக்கக்கூடிய மிடில் ஈஸ்ட் எப்படி ஆப்ரேட் ஆயிட்டு இருக்கோ அது என்டையரா மாத்தியும். அமெரிக்காவோட கிரெடிபிலிட்டி அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா உடைஞ்சு போயிடும். அதுவும் கல்ஃப் நாடுகள்லாம் வந்து பண்ண சீனா, ரஷ்யா அது போல பல நாடுகளுக்கு நோக்கி போக ஆரம்பிச்சாங்க, டைவர்சிஃபை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அது பேர் இழப்புகளா அமெரிக்காக்கு ஏற்படும். அது மட்டும் இல்லாம அதுவும் கார்கு தீவுகள்ல அமெரிக்காவை தோக்கடிச்சா மட்டும் போதும், இல்ல அங்க வரக்கூடிய அமெரிக்கர்களை அதை யூஸ் பண்ண விடாம அங்க இருக்க விடாம பண்ணா மட்டும் போதும். இதை செஞ்சுட்டாலே ஈரான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு போற இழுத்தாங்கனாலே போதும், ரொம்ப எஃபோர்ட் போடவே வேண்டியதுல. கிரகிச்சுக்கிட்டாங்கன்னா போதும், அவங்க மேல நடக்கக்கூடிய தாக்குதலை கிரகிச்சுக்கிட்டாலே. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்? இஸ்ரேலுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள். இஸ்ரேலுக்கு எதிராக இருக்கக்கூடிய நாடுகள் பலதும் ஒருங்கிணைய ஆரம்பிச்சிருவாங்க. சிரியா நான் சொன்ன மாதிரி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, லெபனான் இணைஞ்சு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப எப்படி ஈராக் அதே போல ஒரு கட்டத்துல லெபனானும் மாறிடுவாங்க அப்படிங்கிற செய்திகள். ஸோ பல பிரான்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் எதிரிகளை சந்திக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படும். அதுக்கப்புறம் அது சிக்கல் தான். அப்புறம் என்ன மாதிரியான டைம் காலகட்டத்துக்கு போய் அந்த பார்டர் எவ்வளவு சுருங்கி இஸ்ரேலோட கிரேட்டர் இஸ்ரேல் அப்படிங்கிறதோட ஒரு எண்ணம் வந்து இல்லையா, அது அப்படியே சுருங்கி ஸ்மாலர் இஸ்ரேல் அப்படிங்கிறதோட ஒரு கட்டத்துக்கு மாறினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஐநா சபையோட ரெசல்யூஷன் படி இதுதான் இஸ்ரேல், இதுதான் காசான்ற மாதிரி இருந்துச்சு இல்லையா, இதுதான் பாலஸ்தீன், அது போல மாறினாலும் ஆச்சரியப்படுறதுக்குல. ஸோ அது போல ஒரு விஷயத்துக்கு வந்து பார்த்தா மாற்றி அமைக்கப்பட்டோம் ஒருவேளை ஈரான் இந்த இடத்துல ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா. அப்புறம் காசா பத்தின நிலைப்பாடு, இஸ்ரேலோட பொசிஷன் அது என்னதான் இப்ப ஃப்ரோசனா இருந்தாலுமே விர்ச்சுவலா அது இன்னமும் இருந்துகிட்டு தான் இருக்கு, குறைஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. ஸோ அதுக்கான ஒரு ரெசல்யூஷன் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பெருசா பில்டிங் கட்டி பெருசா பண்ணலாம், ரெசார்ட் கட்டலாம் அப்படிங்கிற கனவுலாம் இருக்கு இல்லையா, அந்த கனவு திட்டங்களை புல்டோசர் வச்சு இடிச்ச மாதிரி இஸ்ரேல்னால காசால அவங்க நினைச்சக்கூடிய விஷயங்கள் செய்ய முடியாம. ஏன்னா இப்ப கூட ரஃபா கிராசிங்ல வந்து பாத்தீங்கன்னா 200 இருந்து 250 ட்ரக்ஸை வந்து பாத்தீங்கன்னா அலோவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா யூஎன் என்ன சொல்றாங்க, 600 ட்ரக்ஸ் உள்ள போகணுன்றாங்க. ஆனா இப்ப வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் அதை விடுறது இல்லை. 77% மக்கள் அங்க இருக்கக்கூடிய காசா மக்கள் சாப்பாடும் உணவு பற்றாக்குறையால ஏகப்பட்ட இன்னல்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உட்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது போல விஷயங்கள் மாற ஆரம்பிக்கும். இஸ்ரேல் கொஞ்சம் பேச்சுவார்த்தைக்கு வர ஆரம்பிப்பாங்க. பல பகுதிகளை பிடிக்கணும்னு நினைக்கக்கூடிய அவங்களோட எண்ணம் மாற ஆரம்பிக்கும். எஜிப்டும் ஒரு கட்டத்துக்கு மேல அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாலும் வேற வழியே இல்லை. இஸ்ரேல் அண்டர் கான்ஸ்டன்ட் த்ரெட்டா அது மாற ஆரம்பிச்சிடும். ஒருவேளை ஈரான் இந்த கார்கு ஐலாண்ட்ல அதாவது இந்த அமெரிக்காவோட யுத்தத்துல ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னா, அதாவது ஜெயிக்கிறது சர்வே ஆனா மட்டும் போதும், ஈரான் வேற எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. ஸோ இது டைரக்டா பெட்ரோ டாலரை சேலஞ்ச் பண்ணும். ஈரான் ஆல்ரெடி என்ன சொல்றாங்க, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் வந்து வெளியே போகும்போது பணம் கொடுன்னு கேட்கறாங்க. எனக்கு இந்த பணம் கூட அப்பதான் நான் விடுவேன் அப்படிங்கிறது போல அடுத்த ஸ்ட்ராங்கா டாமினேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. பெட்ரோ டாலர்ங்கிற சிஸ்டமே போயிடும். ஸோ அப்படி போகுது அப்படின்னாலே அமெரிக்காவோட டாமினன்ஸ் 1970 இருக்கிறத விட இப்போ அதிகப்படியா வந்து பாத்தீங்கன்னா குறைய ஆரம்பிச்சு. இந்த கண்ணு முன்னாடி அமெரிக்கா வீழ்ச்சி அடையிறத பார்க்க முடியும். நம்ம சேனல்ல சொன்ன மாதிரிதான் பல கமெண்ட்ஸ் வந்த ஒரு விஷயம் தான். ஈரான் ஒரு புதகுழி அமெரிக்காக்கு அப்படிங்கிறது போல அந்த புதகுழியில சிக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான், புதைஞ்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய விஷயமா மாறி. ஏன்னா ஆல்ரெடி சீனாவோட யுவான்ல தான் ஈரான் அவங்களோட 80% ஆஃப் த ஆயில வந்து பண்ண எக்ஸ்போர்ட் பண்ணிருக்காங்க. பல நாடுகளும் அமெரிக்கா அல்லாத காசுல தான் ஈரானோட வந்து பண்ண வர்த்தகம் பண்ணிட்டு இருக்காங்க, ஆயில் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது எப்படி இது உருபெறும் அப்படின்னா, ஒரு செய்தி நீங்க பார்த்திருந்தீங்கன்னா தெரியும், அது அப்படியே மறைச்சு அப்படியே வந்து பண்ண ஃபோல்ட் ஆகி போயிருக்கும். ஈரானோட அதிபர், தற்போதைய அதிபரா இருக்கக்கூடிய பெஷஷ்கியான் அவர்கள் இருக்கா இல்லையா, அவர் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பிரைம் மினிஸ்டரான மோடி அவர்கள்ட்ட பேசியிருக்காங்க. அதுக்கு நிறைய விஷயங்கள். ஸோ இதுல என்ன நடந்திருக்கலாம் அப்படின்னு பல அனலிஸ்ட்கள் சொல்லியிருக்காங்கன்னா, அது போல ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. எங்களோட வேலையை நாங்க செஞ்சுட்டோங்க இந்தியா, இப்போ உங்களோட வேலையை நீங்க செய்யுங்க அப்படிங்கிறது போல ஈரான் சொல்லி இருக்கலாமா அப்படிங்கிறது போல விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா வர ஆரம்பிச்சிருக்கு. அதனே ஈரான் அவங்களோட வேலையை செஞ்சுட்டாங்க, அப்ப இந்தியா என்ன வேலையை செய்யணும்? பிரிக்ஸ் மீட்டிங், பிரிக்ஸ் அலையன்ஸ். ஸோ பிரிக்ஸ்னா பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா. ஈரானும் பிரிக்ஸ் தான். ஈரான் என்ன பண்ணுவாங்க எக்கனாமிக்கலி? இந்த அளவு கழிவுகளை செஞ்சுட்டாங்கன்னா பிரிக்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு, அந்த அமைப்புல இருக்கக்கூடிய நாடுகள் எக்கனாமிக்கலி வீழ்ச்சி அடைய விட மாட்டாங்க. இப்ப எப்படி நம்ம ரஷ்யா கிட்ட ஆயில வாங்கி உதவி பண்ணோம், அது எந்த அளவுக்கு உதவி அப்படிங்கறத அவங்க கதர்ல இருந்து நம்ம புரிஞ்சிருக்கணும்.
யூரோப்பியன் யூனியன் நாடுகள் கதர்லது இருந்து நம்ம புரிஞ்சிருக்கணும். அது புரியல அப்படின்னா யாருமே எதுவும் செய்யறதுக்கு வழி இல்ல. ஆனா இப்ப நம்ம ஈரான் கிட்ட இருந்து ஆயில் வாங்குறோம். அது அவங்களோட எக்கனாமி ஆட்டோமேட்டிக்கா சப்போர்ட் பண்ணா அது மட்டும் கிடையாது. இதுக்கப்புறம் எக்கனாமிக்கலி சப்போர்ட் பல நாடுகளும் பண்ணிதான் தீர்வாங்க. பிரிக்ஸ்ல இருக்கக்கூடிய நாடுகள் பண்ணுவாங்க. இது எல்லாத்துக்கும் மேல நம்ம ஆல்ரெடி சேனல்ல சொன்ன மாதிரிதான் ஆப்பிரிக்கா நேஷன்ஸோட டிஃபென்ஸ் பேக்ட் ஈரான் போட்டிருக்காங்க. அதுவும் குறிப்பா மாலி, நிஜர், புர்கினா ஃபாசோ. அவங்க என்ன சொல்லிக்கிறாங்க, எங்க கிட்ட இருக்க தங்கத்தை நீங்க எடுத்துக்கங்க, காசே தர வேணாம், தங்கத்தை நீங்க எடுத்துக்கங்க, நீங்க அதுக்கு பதிலா எங்களுக்கு உங்களோட டிஃபென்ஸ் சிஸ்டமா கொடுங்க, எங்களோட தொழில்நுட்பத்தை சொல்லி கொடுங்க அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. ஆயுதங்கள் அங்க போகுது அப்படின்னா தங்கம் இங்க வர ஆரம்பிச்சிடும். தங்கத்தை வச்சு ஒரு நாடு கட்டமைக்க முடியாது அப்படின்னா எந்த நாளுமே எங்க எந்த டைம்லயும் கட்டமைக்கவே முடியாது. ஸோ அதனால எந்த அளவு கழிவுகள் இருந்தாலும் ஈரான் மீண்டில இருந்து வந்துருவாங்க. ஒன்னே ஒண்ணு, அங்க இருக்கக்கூடிய மக்கள் ஒத்துமையா இருக்கணும். இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் இழுத்துட்டாங்க, இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா போரை இழுத்து நிப்பாட்டிட்டாங்க அப்படின்னாலே ஜெயிச்சுட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ அவங்க எக்கனாமியை ஈஸியா ரீபில்ட் பண்ணி பணக்கார நாடா மாறினாலும் ஆச்சரியப்படுறதுல. ஏன்னா சுங்க வசூலிச்சாலே போதும், அவங்களுக்கு வேற எதுவுமே வேண்டியதில்லை. கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிக்கிறது, அவங்க வெறும் டோல்கேட்டை போட்டு சம்பாதிச்சாங்கனாலே வேற லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா ஈரான் மாறிடுவாங்க. அதுவும் அந்த அளவுக்கு சாங்ஷன்ல இருக்கக்கூடிய ஒரு நாடு, கம்மியா தான் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஆயில எக்ஸ்போர்ட் பண்றாங்க, கேஸையும் கம்மியா தான் பண்றாங்க. ஃபுல் டைமா எடுத்து பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா வேற லெவலா மாறிடுவாங்க. கையில பிடிக்க முடியாத அளவுக்கு வளர்ந்து போயிடுவாங்க ஈரான். ஸோ அதனால எக்கனாமி பத்தி அவங்க கவலைப்படவே வேண்டியதில்லை. அவங்க இருந்துட்டாலே போதும், சஸ்டெயின் ஆயிட்டாலே போதும், மற்றபடியும் இல்லை. ஸோ இது போல விஷயங்கள் நடக்கிறதுனால இழுத்துட்டாங்க அப்படின்னாலே ஈரான் ஒரு பிளாட்ஃபார்மை உருவாக்கி கொடுத்துருவாங்க. ஆல்டர்னேட் பேமெண்ட் சிஸ்டமை உருவாக்குறதுக்கு ஸ்விஃப்ட்டுக்கு பைபாஸ் பண்ற மாதிரி ஒரு பேஸ்மெண்ட்டை உருவாக்கி கொடுத்துட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ பைலேட்ரல் கரன்சிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ட்ரேடு நடக்க ஆரம்பிக்கும். உதாரணத்துக்கு ரூபல் ருபி, யுவான் ருபி, இது போல பிரிக்ஸ் நாடுகளோட கரன்சிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வர்த்தகம் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ அமெரிக்காவோட பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன் டிபெண்டன்சி கம்ப்ளீட்டா போக ஆரம்பிச்சிடும் இந்த பிராந்தியம் முழுவதுமே. அது மிடில் ஈஸ்ட், ஆப்பிரிக்கா, ஏசியா முழுவதும், ஏசியா நாடுகள், அப்புறம் மேல கூடிய ரஷ்யா, யூரோப். ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே கட் ஆஃப் ஆயிடும் அமெரிக்கால இருந்து. ஏன்னா நம்ம 2026 18வது பிரிக்ஸ் சமிட் நடக்க இருக்கு. அதுல லிங்கிங் கரன்சிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ நம்ம அதை பிரதானமா வந்து பாத்தீங்கன்னா அதை நோக்கி போயிட்டு இருக்கோம். நம்ம நாட்டில் அது செய்யறோம் அப்படின்னா கரன்சிஸை லிங்க் பண்ணிட்டோம்னா, ரஷ்யாவோட கரன்சியோட இந்தியாவோட ரூபாய் லிங்க், இந்த 2 கரன்சியோட சீனாவோட கரன்சி லிங்க், ஸோ இது போல எல்லா கரன்சிஸ் பிரிக்ஸ் கரன்சிஸ்லாம் லிங்க் ஆயிடுச்சு அப்படின்னாலே ஒரு புது சிஸ்டம் உருவாயிருச்சுன்னு அர்த்தம். அமெரிக்காவோட வரலாறு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா எந்தெந்த நாடுகள்லாம் அவங்களோட டாலர் டாமினன்ஸ்க்கு த்ரெட்டா இருக்காங்களோ அவங்க மேலாம் போர் தொடுப்பாங்க, போய் போர் செய்யறாங்க. இப்ப ஈரான் இந்த இடத்துல குடுமி பிடிச்சாங்க, உட்கார வச்சுட்டாங்க அமெரிக்கா அப்படின்னா நம்ம மேல தாக்குதல் பண்ண வர முடியுமா? நம்ம பிரிக்ஸ் சமிட் நடக்கும்போது அதுல தங்கு தடை இல்லாம நம்ம கரன்சிஸை லிங்க் பண்ணி விட்டுருவோம். நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வருமா? ஏன்னா பிரிக்ஸ் நாடுகள்லாம் டெரரிஸ்ட் நாடுகள் அப்படிங்கிறது போல யூஎஸ் தரப்புல இருந்து அது அரசாங்கத்துல இருக்கும் போலாம் பேச்சுக்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ட்ரம்ப் அவர்கள் வந்தோடனே ஏகப்பட்ட பேச்சு பேசியிருந்தாரு பிரிக்ஸ் நாடுகளை பத்தி. அதை நம்ம சொல்லி மாள வேண்டியதில்லை. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா அங்க குடுமையை பிடிச்சி வச்சுட்டாங்க மட்டும்னாலே போதும், நம்ம கொஞ்சம் சேஃபா இருப்போம். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நம்ம லிங்கை மட்டும் பண்ணி விட்டோம்னாலே, அதை மட்டும் செஞ்சு விட்டோம்னாலே ஆட்டோமேட்டிக்கா ஒரு சிஸ்டம் உருவாக ஆரம்பிச்சிடும். ஸோ அது என்டையரா ஒரு மேசிவான ஷாக் வேவ் வந்து பாத்தீங்கன்னா மேற்கு நோக்கி போக ஆரம்பிச்சிடும். சவுதி அரேபியா அதுக்கான வேலைகள் கண் கூட தெரியுது. சவுதி அரேபியா வந்து பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட்ல பல விஷயங்கள் செய்யறாங்க. அவங்களும் பிரிக்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு நாடு தான். ப்ரொடக்ஷனை ஹால்ட் பண்ணிட்டாங்க, 5,50,000 பேரல் பர் டேவை ஹால்ட் பண்றாங்க. அது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. அடுத்தது கத்தரோட கேஸ் ரிஃபைனரிஸ், கேஸா இருக்கட்டும், ரிஃபைனரிஸா இருக்கட்டும், ஸோ அவங்கள என்ன சொல்றாங்க, எல்என்ஜி ஷிப்மெண்ட்ஸ் எல்லாம் நாங்க ஸ்டாப் பண்றோம்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா ரிசர்வ்ஸ் எல்லாத்தையும் அவங்க தீக்குறாங்க. புதுசா ரிசர்வ்ஸ் எதுவும் வாங்கல, கோல்டு அதாவது அமெரிக்காவோட காசுல எதுவும் பண்ண மாட்டாங்க, கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உலகம் ஒரு புது பரிமாற்றத்தை நோக்கி போயிட்டு இருக்கு, வர்த்தகத்தோட பரிமாற்றத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. ஸோ லோன் வாரியரா இருக்கக்கூடிய அந்த டாலருங்கிறது டாமினன்ஸ்ங்கிறது டினாமினேட் ஆக ஆரம்பிச்சிடும். அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. இங்க ப்ரொடக்ஷன் கட்டு, அக்ரிமெண்ட் டெர்மினேட்லாம் அதை தான் காட்டுது அப்படிங்கிறது போல பல அனலிஸ்டுகளோட கருத்துக்கள். ஏன்னா அதுக்கப்புறம் காசு வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க அமெரிக்கா, அதே செல்லாது, அதை வச்சு நம்ம என்ன பண்றது அப்படிங்கிறது போல தான் எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ அமெரிக்கா இம்மீடியட்டா வந்து பாத்தீங்கன்னா அந்த பாரோ காசுன்னு சொல்லுவாங்களே அதெல்லாம் டிராஸ்டிக்கா உயர ஆரம்பிக்கும். அமெரிக்காவோட இன்ஃபிளேஷன் அப்படிங்கிறது வந்து பண்ணா மீண்டு வர முடியாத அளவுல துன்பத்துக்கு அமெரிக்கர்கள் உட்படுவாங்க.
ஏன்னா அந்த அளவுக்கு வாழவே கடினமான ஒரு சூழ்நிலையா அமெரிக்கால மாற ஆரம்பிக்கும் இந்த போர் இழுத்துட்டே இருந்ததுன்னா. ஈரான் ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ, போரை மட்டும் இழுத்து விட்டாங்களே போதும் கண் கூட பார்க்க முடியும் அமெரிக்காவோட வீழ்ச்சியா பட்டப்படன்னு நடக்க ஆரம்பிக்கும். இந்த அமெரிக்காவோட அதிபர் சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் சில நாட்களுக்கு தான் இருக்கும். இதுக்கப்புறம் இன்னும் சில வாரங்களுக்கு வேணா இருக்கலாமே தவிர, அதுக்கப்புறம் அவரோட வேர்ட்ஸுக்கும் பெருசா எந்த ஒரு மதிப்பும் இருக்காது அப்படிங்கிற பல அனலிஸ்டோட கருத்துக்கள். ஸோ அமெரிக்கானால புதுசா ஒரு ஃபினான்ஸ் சிஸ்டம் உருவாகிறத தடுக்க முடியுமா? முடியாது. ஆல்ரெடி அவங்க ஏகப்பட்ட பிரச்சனையில இருக்காங்க. ஸோ இந்த குளோப் மல்டி போலாரிட்டி வேர்ல்டை நோக்கி போக ஆரம்பிச்சிடும். மல்டி போலாரிட்டி வேர்ல்டுனா பிரிக்ஸ் கிரெடிபிலிட்டியா மாற ஆரம்பிக்கும். பிரிக்ஸ் கரன்சிஸ், மல்டிபிள் கரன்சிஸ் வந்து வேர்ல்டு ஆள ஆரம்பிக்கும். ஸோ அந்தந்த பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அந்தந்த பிராந்தியத்தை ஆள ஆரம்பிப்பாங்க. அமெரிக்காவோட செக்யூரிட்டி கேரண்டின்றது இல்லாம போயிடும். ஸோ குளோபல் ஃபினான்ஸை டாமினேட் பண்றது ஒரு நாடு இல்லாம பல நாடுகள் வர ஆரம்பிப்பாங்க. ஆனா இதுக்கப்புறம் போர் நிக்குமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அந்த பவரை தக்க வச்சுக்கிறதுக்காக பல நாடுகள் மேலேயும் பலரும் போர் தொடுக்க தான் செய்வாங்க. அதுல பிரதானமா இருக்கக்கூடிய நாடுகள் தப்பிக்கும். டிஃபெண்ட் பண்ண வேண்டிய நாடுகள், சின்ன சின்ன நாடுகள்லாம் அதுல மாட்டிட்டு தவிப்பாங்க அப்படிங்கறத மாற்றுக்கிறது இல்லை. ஸோ இது போல விஷயங்கள்லாம் நடக்குதா இல்லையா? இது போல எதுவும் பெருசா எதுவும் எஸ்கலேட் ஆகாம எல்லாம் பேசி தீர்த்துக்குவாங்கன்ற நம்பிக்கையில இந்த பதிவு நாம் முடிச்சுக்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம். இந்த பதிவு பத்தி உங்களோட கருத்துக்கள் என்னன்றது கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. கூடவே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிட்டு கூடவே லைக்கும் பண்ணிடுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை யூடியூப் 4 பேருக்கு ப்ரொமோட் பண்ணும். உங்களோட அன்பாதரவு எனக்கு எப்ப இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பேர் உங்க சந்திக்க. ஸ்டே சேஃப், பை.